நமக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ இல்லையோ, ஸ்கர்ட்ஸ் வந்து ஒரு வெர்சடைல் பீஸ். நம்ம எல்லாருக்குமே ஸ்கர்ட்ஸ் பிடிக்கும். எத்னிக் ஸ்கர்ட்டாக இருக்கலாம், ட்ரெடிஷ்னலான ஸ்கர்ட்டாக இருக்கலாம், இல்லை மினிஸாக இருக்கலாம், மைக்ரோஸாக இருக்கலாம், பென்சில் ஸ்கர்ட்டாக இருக்கலாம். வி ஆல் லவ் ஸ்கர்ட்ஸ். இல்லை, வி ஃபீல் வெரி வெரி ஃபெமினைன் இன் வேரிங் அ ஸ்கர்ட். ஐ நோ. பட் நிறைய பெண்கள் வந்து இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து சூப்பரான பாடி டைப் இருக்கும். பட் அவங்களோட ஸ்கர்ட் வந்து அவங்களோட பாடி டைப்பை வந்து ஃப்ளாண்ட் பண்ணவே விடாது. அவங்க கர்வ்ஸை ஃப்ளாண்ட் பண்ணவே அலோவ் பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்கர்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்கும் அவங்க பாடியில். அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கர்ட்டை போட்டிருப்பாங்க. பயங்கர குளறுபடி, பயங்கர கன்ஃபியூஷன். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஸ்கர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாரும் நம்ம பாடி டைப் என்ன அண்ட் நமக்கு எந்த மாதிரியான ஸ்கர்ட்ஸ் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஷால் வி பிகின்? நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், இது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்கள் வந்து ஒரு 5 வகையான பாடி டைப்பில் ஃபாலோ ஆவாங்க. ஸ்ட்ரெயிட், ஹார்க்லைஸ், ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஆப்பிள் பாடி டைப். அண்ட் ஸ்கர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது இல்லையா? நம்ம பாடியோட கீழ் பாகத்தில் தான் வருது. அப்படின்னும் போது மோஸ்ட்லி நான் அந்த லோவர் பார்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணுவேன். அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ஸ்கர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. அண்ட் கைஸ், ஒன் மோர் திங், பாடி டைப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என்ன பாடி டைப் அப்படின்னு தெரியல, ஹவு டு ஃபைண்ட் யூர் பாடி டைப் அண்ட் ஹவு டு ட்ரெஸ் ஃபார் யூர் பாடி டைப், இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் யூ ஆர், வாட் இன் விச் பாடி டைப் யூ ஃபால் இன். இதெல்லாம் நல்லா புரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த வீடியோவை. அண்ட் நீங்கள் என்ன பாடி டைப்பில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி சாரி கட்டலாம் அப்படின்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். பிகாஸ் நம்ம எல்லாம் தமிழ் பெண்கள், நமக்கு சாரி ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப தெளிவாக, ரொம்ப விவரமாக போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அண்ட் நவ் கமிங் பேக் டு திஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் பாடி டைப் இஸ் ஹார்க்ளாஸ். ஹார்க்ளாஸ் பாடி டைப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்கர்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி ஹார்க்ளாஸ் பாடி டைப்ன்றது தி மோஸ்ட் டிசைரபிளான ஒரு பாடி டைப்புங்க. நம்ம எல்லாருமே வந்து ஹார்க்ளாஸ் பாடி டைப் நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்குறோம் இல்லைங்களா? இல்லைனா வேறு எந்த பாடி டைப்பாக இருந்தாலும் ஹார்க்ளாஸ் மாதிரி காட்டுறதுக்கு என்னெல்லாம் பாடுபட முடியுமோ எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஹார்க்ளாஸ் பாடி டைப் இருக்கவங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களோட பாடியில் இருக்க எந்த பார்ட்டையுமே மறைக்க தேவையில்லை. பிகாஸ் யூ ஹாவ் சச் அ பியூட்டிஃபுல் கர்வ்ஸ். ஸோ தாராளமாக போய் நீங்கள் ஃப்ளாண்ட் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான வெல் டிஃபைன்டான வேஸ்ட் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே அழகான கர்வ்ஸில் உங்களுக்கு ஹிப்ஸ் இருக்குது. ஸோ ஏன் அதை மறைக்கணும்? காட்டலாமே. ஸோ பென்சில் ஸ்கர்ட் இஸ் சம்திங் வெரி வெரி பர்ஃபெக்ட் ஃபார் யூ. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாலிட் கலர்ஸ், அதாவது பிளெயினான ஸ்கர்ட்ஸ் இருக்கும்ல, எந்த பிரிண்ட்ஸ் எந்த பேட்டர்ன்ஸும் இல்லாமல் ரொம்ப பிளெயினான சாலிடான பென்சில் ஸ்கர்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீ லென்த் இருக்கலாம், இல்லை பிலோ நீ இருக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன் சாலிட் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜென்ரலி இந்த பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃப்ளாஸை மறைக்கிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளா இருக்குது, அது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளா ஏரியாவை மறைச்சிரும். யாருக்கும் அந்த ஃப்ளா தெரியாமல் அந்த பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு தான் கவனம் போகும் இல்லையா? நீங்கள் பீங் அ ஹார்க்ளாஸ் ஃபிகர் எந்த கவனத்தையும் எங்கேயும் திசை திருப்ப தேவையில்லை. Just flaunt it, let them see it. So you can always go for a pencil skirt with solid colors. உங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு லோவர் பெலி இருக்குது, கீழ் தொப்பை இருக்குது அப்படின்னா go for thick material. ஒரு ஃப்ளாட்டான டம்மி தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரொம்ப thin மெட்டீரியலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் if you have a lower belly, please go for thick material. ஸோ அது கொஞ்சம் சீம்லெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். You will rock it. Body type is straight or inverted triangle. ஸ்ட்ரெயிட் பாடி டைப்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி தின்னான பாடி, அவங்களுக்கு பெரிய அளவில் கர்வ்ஸ் இருக்காது, வேஸ்ட்டும் இருக்காது, ஹிப்போட கர்வ்ஸும் இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டான பாடி டைப் அவங்களுக்கு. அண்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா மேலே லைக் அவங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஏரியா பெருசாகவும் அப்படியே கீழே போக போக நேரோ டவுன் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ இவங்களுக்குமே ரொம்ப கீழே கால்கள் வந்து ரொம்ப குறுகிய கால். 2 பேருக்குமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாடி தான் லோவர் பார்ட்டில். உங்களோட மோட்டோ என்னவா இருக்கணும்னா கொஞ்சம் உங்களோட லோவர் பாடியை கர்வியாக காட்டுற மாதிரி இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வேர் ஏ லைன் ஸ்கர்ட்ஸ், ஏ மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஸ்கர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அழகாக நீ லென்த் அண்ட் கொஞ்சம் அபவ் நீ இருக்கும்ல, அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஒல்லியான கால் இருக்கும், தைஸும் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ரொம்ப டோண்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால நீ லென்த் போடலாம் தாராளமாக, ரொம்பவே அழகாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி போடுங்க. உங்களோட லோவர் பாடி வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்க மாதிரி ஒரு எல்யூஷன் கொடுக்கும். எண்ட் ஆஃப் தி டே அதானே நமக்கு வேணும்.
அண்ட் நீங்கள் வந்து இந்த திக்கான மெட்டீரியலுக்கெல்லாம் போகாதீங்க. பிகாஸ் இந்த திக்கான மெட்டீரியல் என்ன பண்ணுவோம், ஹெவியாக இருக்குது இல்லையா, வெயிட் வந்து அதிகமாக இருக்கனால உங்கள் பாடியோடு ஒட்டும். ஸோ அது ரொம்ப ஃப்ளேர்டாக ஃப்ளோயியாக இருக்காது. லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ஷிஃபான், சாட்டின் மெட்டீரியல்ஸ், அப்புறம் இந்த லைட் காட்டன், அப்புறம் சில்க் மெட்டீரியல், இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், முக்கியமாக A-line ஸ்கர்ட்ஸ். ஸோ டோன்ட் எவர் கோ ஃபார் ஹெவி மெட்டீரியல். நோ. தேர்ட் பாடி டைப் இஸ் பியர் ஷேப்ட். பேர் ஷேப் பாடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ரொம்ப ஒல்லியாகவும் லோவர் பாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஹெவியான பாட்டம். இன்னும் தைஸ் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இல்லை ஹிப்ஸ் ரொம்ப ப்ராடராக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோவர் பார்ட் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களுமே A-line ஸ்கர்ட்ஸ் தான் போடணும். பிகாஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டுக்குமே A-line தான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு லோவர் பாடி ரொம்ப தின்னாக இருக்குது, அவங்களுக்கு கர்வியாக இருக்க மாதிரி காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் புஷியாக போட சொன்னேன். உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்களுமே கொஞ்சம் A-line ஸ்கர்ட் போட்டிங்கன்னா உள்ள அந்த பெருசாக இருக்கிறது வெளியில் தெரியாது. ஸோ A-line ஸ்கர்ட்டில் தான் நீங்கள் அதையும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக போடுங்க. ஸோ தட் அது கொஞ்சம் ஒரு கர்வி எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக லைட் வெயிட் ரொம்ப ஃப்ளோயியான A-line ஸ்கர்ட்ஸ் போடாதீங்க. அண்ட் உங்களோட A-line ஸ்கர்ட்ஸ் வந்து லென்த்தியாக இருக்கும். மிடி டைப் ஆஃப் A-line ஸ்கர்ட்ஸ் போடணும். அதாவது நீ லென்த்துக்கும் கீழே இந்த காஃப் லென்த் இருக்கும்ல, அந்த மாதிரி போடுங்க. பிகாஸ் உங்களுக்கு தைஸ் பெருசு, ஹிப்ஸ் பெருசு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால உங்கள் முழங்காலுக்கு கீழே தான் வரணும் உங்கள் ஸ்கர்ட், நீக்கு மேலே போகக்கூடாது. அது வந்து எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கர்வியாக இருக்குன்றது தெரியும், ஆனால் ரொம்ப ஆக்வர்ட்லி பெருசாக இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ரொம்ப அழகாகவே அது கன்சீல் பண்ணி உள்ள மறைக்க. பாடி டைப்பில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் உங்களோட லோவர் பாடியும் அப்பர் பாடியும் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஏதாவது ஷ்ரக், கோட் ஒரு ஜாக்கெட்ஸ் ஒரு எனி அதர் கார்டிகன் ஷ்ரக்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை தட். கம்ஸ் ஆப்பிள் பாடி டைப். ஆப்பிள் பாடி டைப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் பாடி டைப்னா, அவங்களோட செஸ்ட் ஏரியா, அவங்களோட வேஸ்ட் ஏரியா, அவங்களோட டம்மி, இது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டம்மி ஏரியா, அவங்களோட வேஸ்ட் அண்ட் டம்மி ஏரியா. ஸோ அதை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். என்ன ஸ்கர்ட் வேணால் போடுங்க, பட் அந்த ஸ்கர்ட் ஹை வேஸ்ட் ஸ்கர்ட்டாக இருக்கணும். அண்ட் அதுலேயுமே சூஸ் ஹெவி மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த டெனிம் மெட்டீரியலாக இருக்கலாம், ஒரு மாதிரி திக்கான காட்டன் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை அந்த லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி, இல்லை ஹெவியான அதை சீக்வன் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஹெவியான ஸ்கர்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹை வேஸ்ட்டில் போடுறீங்க அப்படின்றனால எல்லாரும் உங்கள் வேஸ்ட்டை பார்க்குறதுக்கான சான்சஸ் அது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கீழே அந்த ஹெம்லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹெம்லைனில் ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒர்க் வச்சுருங்க. ஏதாவது பாப் ஆஃப் கலர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பார்டர் இருக்கலாம், இல்லைனா லேஸ் ஒர்க், இல்லைனா பிளிங் ஒர்க், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெவி ஒர்க்ஸ் ஆர் பிரிண்ட்ஸ் வந்து அந்த கீழே ஸ்கர்ட்டோட கீழே ஹெம்லைன் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருந்ததுன்னா யாருமே உங்கள் வேஸ்ட்டை பார்க்காம எல்லாரோட ஃபோக்கஸும் உங்களோட லோவர் ஏரியாவுக்கு போகும். உங்கள் கால் கிட்ட இருக்க அந்த பிரிண்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் டு ஷிஃப்ட் ஃபோக்கஸ். இன்னும் ஒரு டைப் ஆஃப் பாடி இருக்குது. அது வந்து பாடி டைப்புன்றதை விட சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ராடரான பெல்விஸ், லைக் ப்ராடரான ஹிப்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்கர்ட் போடலாம் அப்படின்னா, தே கேன் கோ ஃபார் ட்ரம்பெட் ஆர் ரஃபிள் ஸ்கர்ட். சில ஒரு மாதிரி ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி ரஃபிள் டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களோட ப்ராடரான ஹிப் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபோக்கஸ் போகாமல் அப்படியே அந்த ஃபோக்கஸ் வந்து கீழே இருக்க அந்த ரஃபிள் டீட்டெயிலிங் கொண்டு வரதுக்காக தான் இது. as simple as that. உங்களுக்கு ரொம்ப ப்ராடான ஹிப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் trumpet skirts. That's all guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ஜுவல்லரி டீடைல்ஸ் ஆர் அவுட்ஃபிட் டீடைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம். மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இஸ் Preet_lifestylist. ஸோ ப்ளீஸ் கோ ஃபாலோ மீ தேர். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.